அந்த சீதையினுடைய அந்தப்புறத்துக்கு வரான் பெருமாள். இப்போ காட்டி பெருமாளை பாக்குறா. சந்தோஷமா கிளம்பி போனாரு. இப்போ முகத்துல வருத்தம் இருக்கேன், என்ன நடந்தது தெரியலையே, என்ன சீதை வருத்தப்பட்டாள். பெருமாள் சொல்றான், தர்மத்தை நன்றாக தெரிந்தவளே, எது தர்மமோ அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவளே, என்னுடைய மிகவும் பிரியமான பத்னியான சீதையே, ஹே ஜானகி மைத்திலி, தகப்பனார் என்ன 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கார். இப்ப யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கணுமே, அது எனக்கு நடக்கலை, குழந்தை பரதனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். என்ன 14 வருஷம் காட்டுல போய் ஒரு ரிஷியை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீதை. உன்னிடத்துல சொல்லிட்டு கிளம்பி போகலாம்னு நான் இங்க வந்தேன். நான் காட்டுக்கு கிளம்பி போன இந்த நாள்ல இருந்து 14 வருஷம் தாயாரையும் தகப்பனாரையும் நீதான் ஜாக்கிரதையா பார்க்க. சீதை, உன்னை பிரிஞ்சு போறது எனக்கு வருத்தம் இல்லைன்னு நினைக்காதே. ஆனா லோகத்துல தர்மம் தான் ரொம்ப வசந்தது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கட்டம் வந்தாலும் அவன் தர்மத்தை விடக்கூடாதம்மா, அதனால இப்ப நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு கிளம்ப போறான். அப்பதான் சீதை பேச ஆரம்பிச்சா, தகப்பனார் காட்டுக்கு உங்களை அனுப்புறாருன்னு சொன்னேளே, என்னுடைய தகப்பனார் விவாக காலத்துல என்ன சொல்லி என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு ஞாபகம் இருக்கா? ஹே ராமா, இவள் சீதை என்னுடைய பெண், எம் சீதா மமசுதா. அதுக்கு மேல எங்க அப்பா என்ன சொன்னார் மறந்து விட்டேடா? உங்களுடைய தர்மம் எதுவோ அதுவே இவளுடைய தர்மம்னு சொன்னாரே. விவாகமான பெண்ணிற்கு அவள் கணவனுக்கு வரக்கூடிய சுகதுக்கங்கள்ல சரியான பாதி பங்கு உண்டு. இப்ப நீங்க காட்டுக்கு போகணும்னு சொன்னா என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்றேளே, ஒருவேளை உங்களோட காட்டுக்கு வந்து விட உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவேன்னு நினைக்கிறேளா? உங்களுக்கு ரொம்ப கட்டம் கொடுப்பேன்னு நினைக்கிறேளா? ஆமா, ஒரு நாளும் அப்படி நினைக்க வேண்டாம். உங்க மனசு கோணாத மாதிரி நான் காட்டுல நடந்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன, ராமா, இப்ப நீ காட்டுக்கு போறாய், உன் பின்னாடி நான் வரேன் கிடையாது. உனக்கு முன்னாடி நான் போக போறேன், எனக்கு பின்னாடி நீ காட்டுக்கு வா. ராமா, இப்ப கீழே அம்மாவை பார்த்துக்கிட்டு வந்தியே, அம்மாவிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாய்? அம்மாட்ட சொன்னேன், அப்பாவை விட்டு விடக்கூடாதம்மா, ஒரு பெண் தன் கணவனை விடக்கூடாதுன்னு சொன்னேன். ராமா, தாயாருக்கு சொன்ன தர்மம் எனக்கு கிடையாதா? உன்னுடைய தாயார் அவள் கணவனை விடக்கூடாது என்றால் உன்னுடைய மனைவி அவள் கணவனை விடலாமோ? என்னையும் நீ கூட்டிக் கொண்டுதான் போக வேணும்னு போன்னு கதறினாள், அழுதாள். இப்ப ஏன் பெருமாள் பிராட்டிய கூட்டிட்டு போகிறதுக்கு இவ்வளவு கட்டப்பட்டான்னா, பெருமாளுக்கு மரியாதா புருஷன்னு பேர். அதாவது ஒரு கணவன் தன் மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இப்ப பெருமாளுக்கு காட்டுக்கு போகணும், சீதையை கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை. ஒருவேளை சீதைக்கு அயோத்தியில இருக்கலாம்னு அபிப்பிராயம் இருந்தால் அதை மீறி நாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதனாலதான் பிராட்டிய வர வேண்டாம்னு சொன்னான். ஆனா பிராட்டி நானும் உன் கூட வருவேன்னு தெரிவித்தவுடனே பெருமாள் சீதையை கூட்டிக் கொண்டு லக்ஷ்மணனோடு 3 பேரும் கைகையினுடைய அந்தப்புறத்து வாசல்ல வந்து நிற்கிறா.